என்னோட பிசினஸ்லயே இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு நாள். இந்த மாரி ஒரு நாள நான் இவ்ளோ வருஷத்துல ஃபேஸ் பண்ணதே கிடையாது. 4 கேஜி மார்பிள் கேக் கேட்டிருந்தாங்க. 120 பீசஸ் வரா மாதிரி ஒண்டர் கேக் சைஸுக்கு கட் பண்ணி குடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 150 பீசஸ் வரா மாதிரி நல்லா பெருசாவே போட்டிருந்தோம். உள்ளங்கை சைஸ்க்கு இருக்கிற அளவுக்கு போட்டிருந்தோம். நான் ரொம்பவும் ஆசையா, சந்தோஷமா இந்த ஆர்டர செஞ்சுட்டு இருந்தேன். டெலிவரிக்கு ப்ரீவியஸ் டேவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி, பேக்கிங் வரைக்கும் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஆனா தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னால அவங்க கேட்ட டைம்க்கு இத டெலிவரி குடுக்க முடியாம போயிடுச்சு. நான் எப்பயும் இந்த மாரி டெலிவரி டிலே பண்ணதே கிடையாது. ராத்திரி 10 மணிக்குனாலும் கரெக்ட்டா கொண்டு போய் குடுத்துருக்கேன். ஆனா என் கெட்ட நேரம் அன்னைக்கு குடுக்க முடியாம போயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவுமே சங்கடமா போச்சு. கில்ட் ஆயிடுச்சு. நான் பிளாங்க் அவுட் ஆயிட்டேன். இப்படி குடுக்க முடியாம போயிடுச்சேன்னு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. என்ன அது ரொம்பவுமே அஃபெக்ட் பண்ணிருச்சு. ஒரு பக்கம் என்னால கரெக்ட்டா டைம்க்கு டெலிவரி குடுக்க முடியாம போயிடுச்சு. ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த 4 கிலோ கேக்கும் வேஸ்ட்டா போயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரே யோசனையா இருந்தேன். அப்புறம் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு விட்டுருந்தேன். இந்த மாரி மார்பிள் கேக் அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு. போட்ட கொஞ்ச நேரத்திலேயே என்னோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாருமே வாங்கிட்டாங்க. அந்த 4 கிலோ காலியான அப்புறமும் நெறைய பேர் வந்து என்கொயரி பண்ணியிருந்தாங்க. என்னால அவங்களுக்கு அனுப்ப முடியாம தான் போச்சு. எனக்கு அது ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு. இவ்ளோ நாள் நான் பிசினஸ்ல சின்சியரா இருந்ததுக்கு என் கஸ்டமர்ஸ் எனக்கு ரொம்ப பேக் போனா இருந்திருக்கீங்க. என் கஸ்டமர்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.